வாழ்க்கை சுகம் கிடையாது, சுமை. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சார் டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டேன் சார், தெரியாதனமா சுகர் இருக்குன்ட்டார் எனக்கு. என் ஒய்ஃப் டாக்டர்கிட்ட கேட்குறா, சுகர் இருக்குது சரிங்க, ஏன் சுகர் வருது இவருக்கு அப்படின்னு கேட்டான். நான் கூட பரவாயில்ல கேள்வி கேட்குறான்னு நினச்சேன். டாக்டர் சொன்னார், இல்லைங்க ஜீன்ஸ் மரபு வழியாக வரும், அப்பா தாத்தா இருந்தால் சுகர் வரும்னு. இவன் டாக்டர்கிட்ட கேட்குறா, சார் அப்படின்னா இவங்க அக்காவுக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு. சார் எனக்கு சுகர் வந்தது கவலை இல்லை சார், எங்கள் அக்காவுக்கு ஏன் வரலன்றது அவளுக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது? டாக்டர் திருன்னு முழிக்கிறாரு. இது தவிர டாக்டர்கிட்ட என்ன சார் சொல்லுவாங்க? சார் டாக்டர் இவர் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாரு, அதிகமாக சாப்பிட்றாரு, அது மாதிரி எதாவது சொல்லணும். அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, இப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டாக்டர் உடனே அவர் எஸ்வி ரங்கராவ் டைப்பில், என்ன மிஸ்டர் மோகன் சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது கேட்கலையா அப்படின்னாரு. அவர் நம்ம கேட்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம். அதனால தான் இந்த அளவாவது நல்லாயிருக்கும் இல்லை சார். அட்மிஷன் போடவானாரு, வேணான்னியாச்சு. வாக்கிங் போனார், பரவாயில்லன்னு நினச்சேன். 40 வயசுக்கு மேலே ஆனால் வாக்கிங் போகணும். இந்த அண்ணன் சொன்னார் பீச் ரோட்டில் போகிறாங்க, அது மாதிரி போகணும். என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு வாக்கிங் வானேன். என் நல்ல மனசுக்கெல்லாம் ஒன்றும் வராது, நீங்கள் போங்கன்ட்டான். அப்படின்னா வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசா சார்? உண்மையிலேங்க வாக்கிங் பீச்சில் மெரினா பீச்சில் போனேன் சார். பீச்சில் போனால் நம்ம மாட்டிங்க நிறைய பேர் நாயை கூட்டின்னு வரான் வாக்கிங்க்கு. நான் கேட்டேன், என்ன சார்? இது ரொம்ப சௌகரியம் சார், தொணன்னு பேசாது, நம்ம ஏதாவது பேசினா எதிர்த்து பேசாது. திடீர்னு நம்மளுக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்க, அதனால தான், அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட்டாக பண்ணாது சார் அப்படின்னா. ரொம்ப நல்லதாச்சுன்னு வந்தேன். வீட்டுக்கு வரேன் சார், என் ஒய்ஃபை பார்க்குறேன் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டுன்னு கண்ணை மூட்டின்னு உட்காந்துக்கிறா. இன்னும் சோஃபாவில் தூங்குறியான்னு. தியானம் பண்ணுறேன்னா. உண்மையிலேயே அப்போ தான் பயந்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தியானம் பண்ணால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவ வந்து உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை எனக்கு சாயங்காலம் வர வேண்டிய சண்டைக்கு ரெடி பண்ணுறாளா ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டம் எல்லாமே சார். வெளியில் போகிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. என்கிட்ட கார் கிடையாது சார், ஸ்கூட்ரு வச்சுருக்கேன். இந்த ஸ்கூட்ரு ஆக்டிவா, இந்த ஸ்கூட்ருக்காரங்க என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? அது மோட்டர் பைக் மாதிரி கிடையாது. இன்ஜினை பின்னால் வச்சுருவான். 35 கிலோ இன்ஜின் பின்னால் இருக்குது, முன்னால் வெறும் தகுடு தான். நம்மளே ஜாக்கிரதையாக தான் ஓட்டி போகணும். இதில் ஒய்ஃபு பின்னால் 35 கிலோ என்ஜினு, இது அரிசி மூட்டை மாதிரி ஒரு 75 கிலோ. நாட்டிக்கு போகணும்னு கஷ்டம், ஜாக்கிரதையாக ஓட்டணும். நம்மளும் மனுஷன் தானே சார், ஓட்டிக்கிட்டே போகிறேன். எதிர் சைடில் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு பொண்ணு, அம்மா மகாலட்சுமி மாதிரி அழகாக போகுது. டக்குன்னு நினச்சேன், எனக்கு பொண்ணு தேடும் போதெல்லாம் எங்கம்மா போயிருந்தீங்கன்னு. இவங்க பின்னால் ஸ்கூட்டரில் உட்கார்ற மாதிரி இல்லை சார், ஏதோ சோஃபாவில் உட்கார்ற மாதிரி சம்மணம் போட்டு எப்போ வாரி விடுமோன்னு பயந்து ஓட்டணும். ரொம்ப கஷ்டம். இது நடுவில் இவ சைடெல்லாம் போர்டு பார்த்து, என்னங்க இந்த துணி கடை பாருங்க, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயா அப்படின்னு இதெல்லாம் கேள்வி வரும். நான் சொன்னேன், அதை உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துணி கடைக்காரன் சொல்லி எனக்கு தான் செலவு சார். இல்லை வாழ்க்கையில் அண்ணன் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலேயே சார் சாதாரணமாகவே பார்க்காதீங்க, அது வெறும் ஃபோனுக்காக யூஸ் பண்ணுங்களேன், வாழ்க்கை உண்மையிலேயே சுகமாகும். ஆனால் பண்ண முடியல. நான் ஒருத்தவங்க எழுதிதான் சார், படித்தவொன்னே பயந்துட்டேன். 60 வயசு ஆகிறவங்களுக்கு ஏன் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. எனக்கு 60, ஏர்லி மார்னிங் ஏன் ஹார்ட் அட்டாக் வருது, எது பச்சு வைப்பேன் படித்தேன். அவன் எழுதியிருக்கான், இந்த 5-5:30 மணிக்கு பாத்ரூம் வரும்ல நமக்கு, அப்போ டக்குன்னு எழுந்துக்கிறோம்ல, அப்போ ஹார்ட் அட்டாக் வருமா. ஏன்னா நீங்கள் தூங்கினே இருந்து டக்குன்னு எழுந்தீங்கன்னா உங்கள் மூளை திடீர்னு விழிச்சிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரத்தத்தை ஹார்ட்டுக்கு அனுப்பி அந்த கொலாப்ஸ் ஆகி அதில் ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கு அவன் கீழே வைத்திருக்கான் என்ன பண்ணணும்னு. அதையும் படித்து பார்த்தேன், ஏன்னா நம்மளுக்கும் 60 படித்து பார்த்தால சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு பாத்ரூம் போனோன்னா டக்குன்னு எழுந்துக்கக்கூடாது, கண்ணை திறந்து உத்திரத்தை 5 நிமிடங்கள் உற்று நோக்குங்கள். எது பாத்ரூம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் உடனே எழுந்திருக்காதீர்கள், வலது பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், வலது பக்கம் திரும்பி எழுந்து கொள்ளுங்கள். தரையிலே படுத்து இருப்பவர்கள் எதையாவது ஊன்றி கொண்டு எழுந்திருங்கள். எதுக்கு? இதெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு. தரையில் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்துங்கள்.
கட்டிலில் படுத்திருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை தொங்க விட்டு ஒரு 2 நிமிடம் காலை ஆட்டு, ரத்தம் பரவும், அது பிறகு பாத்ரூம் போகுதுன்னு. அது சாதாரணமாக நம்ம இப்போ நான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு அந்த மாதிரி வந்தால் கூட ஞாபகம் இருக்காது. ஏன்னா படித்தா மறந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, என்னது இது, சரி பண்ணி பார்க்கலாமேன்னு உத்தரத்தை அப்படி பார்த்தேன். அப்புறம் யோசித்தேன், இவ்வளோ டென்ஷன் எதுக்கு, பேசாமல் தூங்கிட்டு காலையிலே போய்க்கலாமான்னு. சரி வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உத்தரத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன் சார். பார்த்தா அவசரமாக வருது, ஏன்னா முடிச்சுக்கணும். இப்படி திரும்புகிறேன். அப்புறம் மெதுவாக அவன் சொன்ன மாதிரி எழுந்தேன். ரொம்ப அவசரமாக வந்தது. அப்புறம் கட்டில் முனைக்கு போய் காலை ஆட்டினேன். கொஞ்சம் வேகமாக ஆட்டிட்டேன் போல. இது என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சி கேட்குறா, நைட்டில் என்ன சர்க்கஸ் பண்ணிட்டுக்கிறேன்னு. விட்டுட்டேன். உண்மைங்க இல்லை, எதுவாக சார் அனாவசியமாக போய் சொல்கிறானுங்க சார். யூடியூப்பில் நிறைய பேர் நம்புகிறோம். நான் பட்டிமன்றம் பேசுகிற நடுவர் ஒருத்தருங்க உடம்பு சரியில்லாமல் வந்தார், செத்துட்டாருன்னு போட்டான். நல்ல மனுஷன் இருந்தாலும் டக்குன்னு எனக்கு சரி இறந்துட்டாருன்னு வந்துக்குது, எதுக்கும் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு செல்ஃபோனில் கூப்பிடல. அவர் தான் இறந்துருந்தா எப்படி செல்ஃபோன் எடுப்பார், அதனால் லேண்ட்லைனில் கூப்பிட்டேன். அவரே எடுத்தார். என்ன அப்படின்னாரு, ஐயா மோனசம் தெரியும் சொல்லு. ஐயா இல்லை தகவல் பார்த்தேன், இல்லை சாவலை, அப்புறம் அப்படின்னாரு. அவர் பாவம் நிறைய கால் வருது போல இது. அப்புறம் அப்படின்னாரு. நான் ஒருத்தன் சார், நான் பேச்சாளரா, அவர் பேச்சாளர்ன்றதை வந்துட்டேன் சார். சார் நீ இது வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா அது அதிர்ஷ்டம் சார், ஏன்னா 100 வயசு இருப்பீங்க சார், இது திருஷ்டி கழிஞ்சிது சார், எல்லாம் சொன்னேன். அதுக்கு இதெல்லாம் வேணாம் நிறுத்து, உண்மையிலே ஆயிருந்தா கூட நீ ஃபோன் மட்டும் தான் பண்ணுவியா, நேரில் வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னாரு. எனக்கு பதில் சொல்ல சார், அன்னையோட சார் அவர் பட்டிமன்றத்துக்கு என்னை கூப்பிட்றதே இல்லை. அவருக்கு அதுவே ஞாபகம் ஆயிடுச்சு. எல்லாமே அப்படி தான். ஒரு ஊருக்கு போக முடியுதா சார்? நானே என் ஒய்ஃபு என் பையன் டெல்லி போகணும். டெல்லி போய் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம். நமக்கு நம்ம மூளை இருக்குல்ல சார், நிறைய விஷயம் படிக்கும். ஆனால் நினைப்பு இல்லை, எப்போ நினைக்கணுமோ அப்போ நினைப்பு கரெக்டாக வரும். நான் டெல்லி போனேன் சார். டெல்லியில் போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்கும்போது நான் எப்போ படித்தது ஞாபகம் வந்துச்சு. என்னென்ன வெளியூரில் போய் ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு ஒரு அட்வைஸு என்ன, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஹோட்டல்லாம் முன்ன மாதிரி இல்லை. பெட்ரூமில், ஹோட்டல் ரூமில் நீங்கள் பெட்ரூமை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் கட்டிலுக்கு மேலே செவுத்தில் ஒரு 3 அடிக்கு கண்ணாடி வச்சுருந்தா ஜாக்கிரதை. முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி டிசைன் பண்ணியிருந்தானா. ஏன்னா சில ஹோட்டல் அந்த மாதிரி வச்சு கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சுருக்கான். அதனால் நீங்கள் தங்குனீங்கன்னா, ஒரு நாளோ 2 நாளோ தங்குனீங்கன்னா நீங்கள் தங்குறது ஃபுல்லாக கேமராவில் வச்சு நெட்டில் போட்டுருவான், அதனால் கேர்ஃபுல் அப்படின்னு போட்டுருந்தான். நமக்கு அந்த நேரத்தில் தான் ஞாபகம் வந்தது, இது நான் போன இடம் டெல்லி வேறு, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. ஒய்ஃபை என்ன பண்ணேன், நீ என்ன பண்ணுற, தம்பியை கூட்டின்னு லிஃப்ட்டில் வா, நான் முதலியே போகிறேன்ட்டு கிடுகிடுன்னு போனேன். ஆனால் அதில் இன்னொன்று பார்த்துருந்தான். என்னென்ன, ஆனால் உள்ள கண்ணாடி இருக்குல்ல, உள்ளே கேமரா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு. அதுவும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னது, நீ ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் டார்ச் அடிச்சு பாருங்க. அந்த லைட்டு உள்ளே ஊடுருவிச்சு வச்சிங்களேன், கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். ஊடுருவில் லைட்டு ஃப்ளாஷ் அடிச்சதுன்னா இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுது. சரி, ஒய்ஃப் வரத்துக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு போயிட்டான். மேலே போனால் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அந்த ரூமில் சார் ஒரு அடிக்கு அப்படியே கண்ணாடி. அடடா கரெக்டு, படித்தது கரெக்டாக வருதுன்ட்டு அவன் சொன்ன அட்வைஸ் படியே என்ன பண்ணேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் அடித்து பார்த்தேன். என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மறந்துட்டேன். என்னென்ன, ஊடுருவிச்சுனா இருக்குதுன்னு அர்த்தமா, ஊடுருவலைனா இல்லைன்னு அர்த்தமானு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே திருன்னு முடிச்சுன்னுக்கிறேன். என் ஒய்ஃபு மூச்சு வாங்கினு, ஒரு கையில் பையன், ஒரு கையில் பெரிய சூட் கேஸு. நான் உள்ளே டார்ச் அடிச்சுருக்கிறல்ல, பார்த்த உள்ள டென்ஷன் ஆகிட்டான். எங்களை அங்கே தனியாக விட்டு நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க எங்கன்னா, சொல்ல முடியாது சார் உள்ளே கேமரா இருக்குமான்னு. ஏன்னா மட்டமான ஹோட்டல்கிட்டன்னு வந்தால் அத்தோடு முடிஞ்சுது வாழ்க்கை. அவகிட்ட என்ன சொல்கிறது. சரி டார்ச் அடிக்கிறேன், ஊடுருவதா பாருன்னா சொல்ல முடியாது. ஊடுருவதுன்னாக்கா அவளுக்கு புரியாது, ஏன்னா அவள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன். ஊடுருவத்துக்கு இங்கிலீஷில் என்னான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் தமிழ் மீடியம் படித்தவன்.
பார்த்தேன், எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு வந்துட்டேன். நம்ப மாட்டீங்க சார், 3 நாள் வள்ளலார் மாதிரியே வேஷியை போத்திக்கிட்டே உட்காந்துருந்தேன். எவனே மூஞ்ச கண்டுபிடிச்சிருக்க முடியாது. வாழ்க்கை சுகம்னு யார் சார் சொன்னது? உண்மையிலே கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை. ஆக வாழ்க்கை கஷ்டம். நாங்கள் வாழ்க்கை கஷ்டம்னு சொல்கிறது வெறும் கஷ்டம் மட்டும் இல்லை, ஆனால் வாழ்க்கை இன்பம் இல்லை, கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு முயற்சி செய்வது தான் மனிதனுடைய திறமை. ஆக வாழ்க்கை என்பது இன்பம் இல்லை, வாழ்க்கை என்பது சுமைதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.